போல் மார்ஸ் மேடையில் நடுவிலே நின்று ஒரு பெரிய சொற்பொழிவாற்றுகிறார். அவர் சொல்வதனுடைய 7 காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக, ஆராதனைக்கு பாத்திரர் ஒரே ஒருவர், எனவே கர்த்தர் அறியாமல் ஆராதிக்கும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். முதலாவதாக. இரண்டாவதாக, கர்த்தர் சர்வத்திற்கும் ஆண்டவர், எனவே மனிதன் கையினால் செய்த ஆலயமோ அர்ச்சனை படைப்போ அவருக்கு தேவையில்லை. 24வது வசனத்தில் சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக, மனிதன் கர்த்தரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி, எனவே மனிதன் கடவுளை சிருஷ்டிக்க முடியாது என்று 26வது வசனத்தில் சொல்கிறாரு. அதற்கு அடுத்ததாக, மனிதன் கர்த்தரோடு சம்பந்தம் உள்ளவன், அவர் சந்ததி, எனவே எந்ததொரு விக்கிரக ஆராதனையும் புத்தியினமானது அப்படின்னு சொல்கிறார் 28வது வசனத்தில் 28வது வசனத்துக்கு பின்பதாக. ஐந்தாவதாக, கர்த்தர் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார், எனவே மனிதன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, தடவியாவது கண்டுகொள்ள முடியாத கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவரை குறித்து எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை படிக்கும்போது பார்த்தோம், இயற்கை வெளிப்படுத்துகிறது, மனிதனுடைய மனசாட்சியே என்ன சொல்லுகிறது என்றால் நன்மை தீமை இன்னதென்று மிகவும் வெளிப்படுத்துகிறது. அதற்கடுத்ததாக, அந்தந்த வேதங்களிலே அநேக இடங்களிலே வேதங்களிலே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வருகை, அவருடைய பாவமில்லாத ஒரு வாழ்க்கை, அவருடைய பலி, அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாமே எல்லா இடங்களிலும் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. அது மறைக்கப்பட்டு இருக்கிறது அல்லது மறுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். எத்தனையோ மந்திரங்கள் ஓதும்பொழுது அந்த மந்திரத்தில் கர்த்தருடைய நாமம் இருக்கிறது உள்ளே, அவர்கள் அறிந்தவில்லை, அறியாமல் ஆராதிக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் தடவியாவது கண்டுபிடிக்குமான அடையாளத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த சின்ன வயசில் நீங்கள் இந்த ட்ரெஷர் ஹண்டுங்கிற விளையாண்டுருப்பீங்க இல்லையா? ட்ரெஷர் ஹண்டு விளையாண்டுறீங்களா இல்லையா? அதாவது எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருவாங்க, 4 பிஸ்கட் பாக்கெட்டை, அதுக்கு அங்கே இங்கே எங்கேயாவது இருக்கும் ஒரு என்னங்க குழு. ஆனால் எங்கள் குழு எங்கே என்னென்ன எங்கள் குழுவா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, குழு எங்கே இருக்குது, அதுக்கான துப்பு எங்கே கிடைக்கிது, துப்பு இல்லை துருப்பு எங்கே கிடைக்கிது, ஒவ்வொரு இடமா போய் பார்த்துக்கிட்டே போகிறோம். அது போய் பார்த்து கொண்டே போகும்போது நிச்சயமாக அந்த ட்ரெஷர் கிடைக்கிது. இதுதான் வேத சத்தியத்தில் பார்க்குறோம். எல்லா இடங்களிலும் அடையாளத்தை ஆண்டவர் வைத்து கொண்டே இருக்கிறார். விசேஷமாக நம்முடைய வேத சத்தியம் இங்கே ஆண்டவர் அடையாளத்தை வைத்திருக்கிறார் முழுவதுமாக. அடையாளம் இல்லை, இங்கே ரோடே போட்டு வச்சுருக்கிறார்.